40 நாட்கள் 40 வார்த்தைகள். இன்று 17ஆம் நாள். இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள போகிறதான வார்த்தை கலிக்கம். கலிக்கம் என்று சொன்னால் கண்ணுக்கு போடப்படும் ஒரு மருந்து ஆகும். ஐசால், ஐ டிராப் என்று சொல்லலாம். லவோதிக்கேயா பட்டணத்தார் தங்களுடைய உலக வாழ்க்கையில கலிக்கத்தை கண்டுபிடித்து பார்வை அடையும்படியாக பயன்படுத்தினார்கள். மந்தமான தெளிவு இல்லாத பார்வை தெளிவடையக்கூடிய ஒரு மருந்தாக கலிக்கம் பயன்படுத்தப்பட்டது. தேவனுடைய பிள்ளைகளே, கலிக்கம் என்கிறதான வார்த்தை ஒரே ஒரு முறைதான் நம்முடைய வேதாகமத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, நீ பார்வையடையும்படிக்கு உன் கண்களுக்கு கலிக்கம் போடவும் வேண்டுமென்று உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். லவோதிக்கேயா பட்டணத்தார் செல்வந்தர்களாக இருந்தார்கள். அவர்களுக்கு வேண்டிய அனைத்தும் இருந்தது. ஆனால் அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில மிகவும் மந்தமான பார்வையுடையவர்களாக இருந்தார்கள். They were spiritually blind. அந்த சூழ்நிலையிலே கலிக்கம் அவர்களுக்கு தேவைப்பட்டது. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் எவ்வாறு வாழ்கின்றோம் என்று சொல்லி நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். மந்த நிலைமை மாறி உற்சாகமாக கர்த்தருக்காய் வைராக்கியமாய் ஜீவிக்கின்றதான ஒரு வாழ்க்கை வாழ பரிசுத்த ஆவியானவர் நம் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக. ஆமென்.